இல்லாதவர்கள், விதிகளை மீறுபவர்கள். இவர்கள் எவரும் அந்நியன் பார்வையிலிருந்து தப்ப முடியாது. உன் பிரச்சனை என்னவென்று அந்நியனிடம் சொல். உலகத்தில் யாருக்கும் கருணை இல்லை. எந்த விதியையும் கடைபிடிக்க மறுக்கிறார்கள். உதாரணம், ஒரு நாளைக்கு 6 உதாரணங்கள். என்னென்ன? கவலைப்படாதே, அனைவரும் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கம்மிங் மண்டே நான் நினைக்கிறேன் இந்த எல்ஜிபிடி பீப்புள் பற்றி, நாட் எவ்ரி ஒன், சர்டன் பீப்புளை பற்றி நம்ம கோபி அண்ணன் வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தார். அது வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அவர் கிரிட்டிசிசம் பண்ணார். பட் ஆனால் வந்துட்டு அது வந்து வேறு மாதிரி பேக் ஃபயர் ஆகி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளும் சப்போர்ட் பண்ணாங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத பீப்புளை தான் வந்துட்டு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இப்போது நான் வந்துட்டு இதை என்னால் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து லைட் ஹார்ட்டடாக கொண்டு போக முடியாது. பிகாஸ் நான் ஏற்கனவே வந்துட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்களா. நான் இந்த யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கிறது முன்னாடி நான் நிறைய தடவை எதிர்பார்த்துருக்கேன், யாராச்சும் இதை பற்றி பேச மாட்டாங்களா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ ஒரு மனுஷன் வந்து ஸ்டாண்ட் பண்ணார். ஆனால் அவர் ஸ்டாண்ட் பண்ணதுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணாமல் அவனுங்க வந்து அந்த சர்டன் பீப்புள் வந்துட்டு இது வந்து வேறு மாதிரி வந்து இது பண்ணாங்க. ஸோ வாட் த ஃபக் இஸ் ஹேப்பனிங்? ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நான் பேசுகிறதும் இதுக்கப்புறம் வரப்போகிற கேரக்டர் பேசுகிறதுக்கும் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோடய இன்னொரு வெர்ஷன் தான் வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் த வீடியோ. ஓகே கைஸ், நம்ம இப்போ ரெடி ஆகிட்டோம். ஸோ இது மொதல் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கோபி அண்ணன் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கோபி அண்ணன் தான் வந்து இதை பற்றி வந்து பேசியிருந்தார். அவர் வந்து சொன்னது என்னன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு, ஹலோ எவரிபடி, ஹவ் யூ? ஏற்பட்ட காலமாக நான் கொஞ்சம் கோமாவில் விழுந்துட்டேன். கோமாலேருந்து தெளிஞ்சு டிக்டாக் பக்கெட்டு வந்தா இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இல்லை, இந்த சொரியறது புரியாமல் இல்லை, ஒரு கூட்டம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒன்று ஆம்பளையாக இருக்கணும், இல்லை பொம்பளையாக இருக்கணும், இல்லை திருநங்கையாக இருக்கணும், இல்லை கேயாக இருக்கணும். ஆனால் இவனுங்க எல்லாம் சேர்ந்த கலவையாக பண்ணுற அளப்புற முடியல. ஆனால் மலேசியாவில் மட்டும்தான் யார் எப்படி ஃபேமஸ் ஆனாலும் பரவாயில்ல, கூட்டிகிட்டு போய் இந்த ரிவ்யூ அந்த ரிவ்யூ குச்சமே இல்லை. சாமி, யார் சாமி நீங்களா? பா ராசா, யார் நீ? வெளியூரில் கேன்னு இருக்கீங்க, ஆம்பளையாக தான் இருப்பாங்க, ஆம்பளை கூட பழகுவாங்க. ஆனால் ஆம்பளையாக தான் இருப்பாங்க, அந்த சினிங்கிக்கிட்டு சொனிங்கிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க விஷயம் நிறைய பேசியிருக்கோம். இப்போ ஆம்பளை பையனுங்களாக இருந்துக்கிட்டு, இல்லை திருநங்கை மேலே எங்களுக்குலாம் தனிப்பட்ட மரியாதை இருக்குது. இப்போ அவங்களே கடுப்பாக வராங்க, திருநங்கையே கடுப்பாக வராங்க. யார்ரா நீங்கள், என்னடா பிரச்சனைன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன யார்ரா நீங்கள், யார்ரா? இதில் பெரிய ஹைலைட்டு, இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு ஃபேமஸாக இருக்காங்கன்னு நீங்கள் இன்னும் ஏற்றி விடுறீங்க. பார்த்தீங்களா, நீங்களா லெஜண்ட், ஒன்லி ஹேப்பன் இன் மலேசியா. இன்னும் பண்ணுங்க, இன்னும் சிறப்பாக பண்ணுங்க. எந்த நாட்டிலையும் நடக்காது, மலேசியாவில் மட்டும்தான் நடக்கும். என்ஜாய். இது பொதுநிலை அறிவிப்பு. ஸோ நம்ம இதில் பார்த்த மாதிரி வந்துட்டு he said that only happening in Malaysia. அதுதான் உண்மை. இந்த விஷயம் வந்து மலேசியாவில் மட்டும்தான் நடக்குது. இது எந்த ஒரு கண்ட்ரிலேயோ அதர் ஸ்டேட்டில் வந்து அதர் கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. பிகாஸ் ஏன் வந்து ஹீ இஸ் டாக்கிங் லைக் தட், இது மலேசியாவில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம அதுக்கு வந்து இப்போ நம்ம இன்னொரு வீடியோ பார்ப்போம், ஒரு 2-3 வீடியோ பார்ப்போம். அப்போ தான் இந்த விஷயத்தை வந்து சரியாக தெளிவாக பேச முடியும். இல்லைன்னா உடனே கிளம்பி வந்துடுவானுங்க, ஓ நீங்கள் வந்து ஃப்ரீடம் இருக்க விட மாட்டேன்றீங்க, நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது இதுன்ட்டு பேசுகிறவங்க வந்து முக்கால்வாசி இந்த சொம்பு தூக்கிங்க தான். அவனுங்க மட்டுமே தான் வந்து ஐயோ
விச் மீன்ஸ் நான் வந்து இருங்கடா முதல் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து உங்களை அடிக்கிறேன்டா, இருங்கடா, உங்களுக்கு அப்போ தான்டா புரியும். இந்த சடையம் படம் வேறு. ஓகே, நம்ம இப்போ யார் பற்றி பார்க்க போகிறோன்னா மகேந்திரன், அதாவது அமைதியாரா, அதாவது பாண்டா பாய், அவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு சர்டன் வீடியோ வந்து ஏதாச்சும் ஒன்று தூக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? எது தூக்கலாம்? சரி, இதில் இருந்து லேடி கெட்ட பொண்ணு இருக்குது, இது பார்ப்போம். அன்புள்ள ராம், உங்களுக்கு யாரும் இல்லையா? அது பொய் இல்லையா? நீங்கள் கட்டிய தாலி என் மார்போடு உரசி மனதோடு பேசிக் கொண்டிருப்பதை மறந்து விட்டீர்களா? காதல் மறைவு, சீதா மகாலட்சுமி. சீதா போங்கடா. ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு குட். ஓகே, திஸ் இஸ் ஸ்டில் குட் பிகாஸ் ஒரு ஆம்பளை பையன் வந்துட்டு ஒரு பொண்ணா மாறது வந்துட்டு இட்ஸ் நாட் அ மேட்டர். ஓகே, இட்ஸ் ஸ்டில் நாட் அ மேட்டர். பட் ஸ்டில் இருங்க. What the fuck is this? This is a piece of shit. இது எப்படி வந்து இது பண்ண முடியும்? பிகாஸ் இஃப் யூ வாண்ட் டு, ஒன்று நீ வந்து அங்கிட்டு இருக்கணும், இல்லை நீ இங்கிட்டு இருக்கணும். நீ எங்கிட்டும் இல்லாமல் நீ நடுவில் நின்னா உனக்கு வந்து கிரிட்டிசிசம் தான் வரும். கிரிட்டிசிசம் வராமல் பின்ன தூக்கி உன்னை இடுப்பில் உட்கார வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு உமா சூத்துக்கு ஒரு உமான்னு கொடுத்துட்டு இருப்பானுங்களா? யாரா நீங்கள்? இருங்கடா, உங்களுக்கு இருக்குடா. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பர்சன் வந்து பார்க்கலாம். வாயிலே குத்துறேன். பூவாவரன். இந்த பூவாவரன்ற பர்சன் தான் நான் நினைக்கிறேன். ஹீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்களேன், ஷைன் டைமண்ட் பியூட்டி. ஹீ இஸ் அ குட் இன் பட் மேக்கப் திங்ஸில் வந்துட்டு மேக்கப் பண்ணுறதுலாம் வந்துட்டு ஹீ இஸ் குட் இன் இட். ஐ அப்ரிஷியேட் தட். இது வந்து நான் குறைய சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு ஆம்பளை பையன் வந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளையை வந்துட்டு அழகாக மாற்றுறது வந்துட்டு இட்ஸ் நாட் அ ஈஸி திங். பட் ஹி டிட் இட் வெரி வெல். ஓகே, பட் ஸ்டில் எங்கடா எஸ், பெரிய பூட்டு எனக்கு உங்ககிட்ட தான் திறந்து பார்க்க கள்ள சாவி இருக்கு. சாமி கல்லு ஆட்டுக்கல்லு ஆத்தோர படிக்கல்லு ஐயா மாறு துவச்சி பாரு அசையாத கருங்கல்லு. ஓகே, பட் ஸ்டில் வாய் திஸ்? ஓகே, என்னோட கிளாரிஃபிகேஷன் என்ன எனக்கு சொல்லணும்னா என்ன தோணுதுன்னா, இஃப் யூ கைஸ் வாண்டட் டு பிகம் அ ஃபீமேல், இட்ஸ் குட், இட்ஸ் குவைட் குட். இட் ஹார்மோன் சேஞ்சஸ். என் வீட்டில் ஒருவேளை இந்த மாதிரி யாராச்சும் ஒரு சர்டன் பீப்புள் வந்துட்டு இப்போ யாராச்சும் ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஆகுது, க்ளோஸ் ரிலேட்டடாக இருக்காங்கன்னா, ஐ வில் கிவ் தம் ஒன்லி ஒன் அட்வைஸ். இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ ஃபீமேல், ஓகே, யூ கோ ஹெட், போய் பண்ணு. ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் யுவர் கைஸ் ஆர் டூயிங் அ ஷிட்டி திங். இதெல்லாம் வந்து கெத்து இல்லைடா, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இது உங்களுக்கு வந்து கெத்துன்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக கெத்து கேட்டகரியில் சேராது, தெரியுமா? இது எப்படா நீங்கள் கெத்துன்னு நினைப்பீங்க? விச் மீன்ஸ் நீங்களாக இருக்கிறது உங்களுக்கு வந்துட்டு அதாவது கைஸ் ஒன்று புரிஞ்சுக்கோங்கடா. நான் உங்களுக்கு கைஸ் சொல்கிறதா கேர்ள் சொல்கிறதாடா? அப்போது சொல்லுங்க நான் உங்களை என்னடா கூப்பிடணும்? இப்போ நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறனாலே மோஸ்ட் ஆஃப் அவர் யார், நம்ம கோபி அண்ணா சொன்ன மாதிரி திருநங்கைகளுக்கு வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு ட்ரோல் சேட்டைன்னு ஒரு நல்ல மீம் பேஜ் வந்து பழக்கம். அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு, ப்ரோ ஏற்கனவே இவனுங்க ஆரம்பத்தில் பண்ண டைம்லலாம் வந்துட்டு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இஃப் யூ ஆர் மேக்கிங், நீ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபீமேலாக மாறுறியா, மாறு. யூ கைஸ் கோ ஹெட், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்கள் மாறிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. தே வில் கிவ் யூ தம்ஸ் அப். பட் நீங்கள் மீச தாடிலாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன வடைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வந்துட்டு நீங்கள் வடைக்கிறீங்களா, இல்லை யாராச்சும் இழிவுபடுத்துறீங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்கள் டாடி, நீங்கள் பதில் சொல்லுங்கள். சம் ஆஃப்
உமன், நாட் ஆல், பட் சம் ஆஃப் உமன் கூட வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறப்ப கூட ஷீ சைட் ஒன் பர்டிகுலர் பர்சன், ஓகேவா, அந்த யாருன்னு தெரில, நான் தேடி நான் இதில் ஃபோட்டோ நான் பண்ணுறேன். ஷீ சைட் அவன் சரியான ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஆனால் அவன் ஒருவேளை அவன் உண்மையாலுமே ஷீமேல் ஆகணும்னு நினச்சி அவன் மாறினானா அவன் தான் எல்லாத்த விட சரியான அழகாக இருப்பான், ஒரு பொண்ணை விட அழகாக இருப்பான்னு சொன்னாங்க. ஸோ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்கடா, நீங்கள் மாறுறது வந்து யாருமே வேணான்னு சொல்லலை, சரியா, ஆனால் நீங்கள் பண்ணுற அலப்பறை தான் தாங்க முடியல, சரியா. நீ வீடியோ பண்ணு, நீ பொண்ணா மாறிட்டு பண்ணு, பண்ணாமல் சும்மா வந்து நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டு ஊன்னா தலைவரே அப்படி இப்படின்னு இருந்தால் பின்ன கடுப்பாக இருக்காது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் இவ்வளோ கோவமாக பேசுறதுக்கு காரணமே என்னன்னா ஒன்றே ஒன்று தான்டா, ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆம்பளை பையனாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இருங்க, சரியா, இல்லை பொண்ணாக மாறினீங்கன்னு நினச்சிங்கன்னா இருங்க. நடுவில் நின்றுக்கிட்டு உயிரை வாங்காதீங்கடா ப்ளீஸ், தயவு செஞ்சு உயிரை வாங்காதீங்கடா. சரி, நான் ஏன் ட்ரிகர் ஆனேன், ஓகேவா, நான் ஏன் ட்ரிகர் ஆனேன்னா இதில் வந்து எவன்னு தெரில, பர்டிகுலராக ஒரு பர்சன் வந்துட்டு அவர் கோபி அண்ணன் போட்ட வீடியோக்கு வந்துட்டு சொல்லியிருக்கான், நீங்கள் வந்து சைபர் புள்ளி பண்ணுறீங்க, நான் வந்து காப்பிரைட் போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருவேன் நீ சொல்லியிருக்க. ஏன்டா நீங்கள் வந்துட்டு ஒரு ஆள் வந்து கிரிட்டிசிசம் சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணாமல் அவர் மேலே போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு வந்து நீங்கள் பேசுகிறீங்க. என்ன ரங்கா நியாயமா இது? ஜோக் கட்டுறீங்களா? நல்லா ஜோக் கட்டுறீங்களா கேட்குறேன். உங்களுக்கு ஒரு கிரிட்டிசிசம் சொன்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் இல்லை இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், சரி நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ப்ரோ, நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்க மாட்டேன்னு பேசியிருக்கணும். உமால கிரிட்டிசிசம் சொன்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை விட்டுட்டு போலீஸ் ரிப்போர்ட்டு கொடுக்குறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. என்னடா நீங்கள் போங்கடா. ஏண்டாடி நான் இப்போ நீ கேட்குறேன், நீங்கள் வந்து இப்போ வந்து போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னீங்களே, ரிப்போர்ட்டாக கொடுக்குறீங்க, இருங்கடாடி உங்களை இன்னைக்கு அடிக்கிறதே சரிடா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்கடா, உங்களை அடிக்கிறது தான்டா, அடிச்சுட்டே தான்டா இருப்பேன், திருந்துற வரை அடி தான்டா உங்களுக்கு. Lawyer Gandhi, adakah hubungan gay dan lesbian merupakan satu kesalahan? Di Malaysia, hubungan sesama jenis atau homoseksualiti merupakan satu kesalahan jenayah. Seksyen 377 Kanun Keseksaan melarang hubungan seks yang bercanggah dengan tata cara alam. Hukuman bagi kesalahan ini adalah penjara sehingga 20 tahun dan sebatan. Ini merupakan salah satu undang-undang yang diwarisi daripada zaman British dan masih terpakai sehingga hari ini. சரிப்பா, வீடியோ பார்த்தாச்சா, ஜாலியாக இருந்துச்சா, இறங்கு. சரி, இப்போ என்னடா உங்கள் மேலே நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்தா நீங்கள் உள்ளே இருக்கணுமாமே, ஆமாவா? கோபிடா வரீங்களா, போலீஸ் ரிப்போர்ட் கொடுப்போம். போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்குற நீ பிளடி ராஸ்கல். ஏண்டா இல்லை, இவனுங்க பிடிச்சி உள்ளே போட்டால் இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஸ்கேனரியோ, அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஸ்கேனரியோ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. ஐயோ ஐயோ டேய், என்ன முடியலடா உங்களோட. என்னடா பிளாக்மெயில் பண்ணுறீங்களா, சைபர் புள்ளி இது போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருவேன் அது இதுன்ட்டு. டேய் நான் கொடுக்கட்டா? நான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, இது வந்துட்டு எப்படி பார்த்தாலும் சட்டப்படி தப்புன்னு தானே இருக்குது, அப்போ நான் கொடுக்கட்டாடா? என் சொத்தை வித்தாச்சு கேஸ் நடத்துவேன்டா, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்தாச்சு உங்கள் மேலே கேஸ் நடத்துவேன்டா, பார்க்குறீங்களாடா? ஒன்றே ஒன்று தான்டா என்னால் இதில் கடைசியாக சொல்ல முடியும், சரியா. கிரிட்டிசிசமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன், சரியா. உங்களுக்குள்ளே நிறைய டேலண்ட்டும் இருக்குது, சரியா, அது நீங்கள் வேறு வழியில் பயன்படுத்துங்க, தேவையில்லாமல் கிரிஞ்சியாக நிறையா பண்ணாதீங்க, கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து ஒரு ஆள் கூப்பிட்டு வந்து ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்கன்னா ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுங்க, நீங்கள் பண்ணுறதும் வந்துட்டு சரியாகவே இல்லை. ஸோ இதுதான் நான் சொல்லணும், கிரிட்டிசிசம் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் இல்லைடா, நான் இது பார்க்குற எல்லார்ட்டையும் தான் சொல்லுவேன், ஒரு கிரிட்டிசிசம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற இந்த வீடியோவில் வந்துட்டு யாராச்சும் வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணால் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். டேய் அப்யூஸ் வேறு, கிரிட்டிசிசம் வேறு, சரியா. தெரிலனா கூகுளில் தட்டி பார்த்துக்கோங்கடா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கிரிட்டிசிசம் வேறு, அப்யூஸ் வேறு. ஸோ கிரிட்டிசிசம் வந்துட்டு ஒரு ஆள் வந்து சொல்கிறது வந்துட்டு நீங்கள் திருந்துறதுக்கும் இதுக்கப்புறம் அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றது தான், சரியா. நீங்கள் கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் நல்லது, உங்கள் ஃப்யூச்சருக்கு தான் நல்லது, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அவ்வளோதான்டா, கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்கோங்கடா.
நந்தகோபாலா. ஓகே கைஸ், அதாவது என்னென்னா, இப்போது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, சரியா? கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்க தான் அவர் சொல்கிறாரு. கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிரிட்டிசிசமை அக்செப்ட் பண்ண எல்லோரும் கற்றுக்கோங்க, சரியா? முக்கியமாக நீங்கள் கற்றுக்கோங்க, கற்றுக்கோங்கண்ணே, சரியா? போங்கடா டே.